ஆளுகின்றது யாரு? பாசிச உறவோடு இருக்கிற ஆர்எஸ்எஸ் உறவோடு இருக்கிற பிஜேபி. அவர்களோட கை கோட்டு இருக்கிறது யாரு? இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஒன்னே கேட்குறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போ கடந்த 4.5 ஆண்டு காலமாக, அதாவது 2016லேருந்து 2021 வரைக்கும் யார் சிஎம்மாக இருந்தது? எடப்பாடி. எப்படி அவர் சிஎம்மாக வந்தார்? எலெக்ஷனில் வின் பண்ணி வந்தாரா? கிடையாது. நியமிக்கப்பட்டவர், காலில் விழுந்து நியமிக்கப்பட்ட சிஎம் தான் இவ்வளவுலாம் நமக்கு ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி இருந்த அவர் நமக்காக எப்படி பேசுவார்? எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் வந்தப்போ என்ன பண்ணாங்க? நான் கூட்டணியோட கிடையாது, பிஜேபியோட, நாங்கள் தனியாக தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோமா, ஒரு இஸ்லாமியர்கள் மாநாட்டுக்கும் போனாங்க. நாங்கள் இதோட பிஜேபியோட கூட்டணியை வைக்க மாட்டோம், நாங்கள் உங்களோட இருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி தன் சொந்த வாயால் சொந்த கருத்தை கூறியவர். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? கூட்டு சேர்ந்துருக்குறாங்க. கூட்டு சேர்ந்ததோடு இல்லாமல் பிஜேபிங்கிற அந்த பெரிய தீய சக்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுட்டு இருக்காங்க.